ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஒன். ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு அண்ட் ரிப்பப்ளிக் ஐஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிராக் பண்ணியிருக்காங்களா? எஸ், டெஃபினட்டாக கிராக் பண்ணியிருக்காங்க. அண்ட் குட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். குட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கிளியர்ட் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் நியர்லி அபவுட் 10+ candidates are coming for interview. That is for this upcoming UPSC interview. So we are on a progressive track. Okay, so this is one point. சரி, இந்த வீடியோ இப்போது எதுக்காக நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, this is to tell you guys what are the reasons for which candidates are clearing mains and what are the reasons for which candidates have not cleared mains அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த வீடியோ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கைண்ட்லி வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி. ஏன்னா இது இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்த உடனே ப்ளேஸ் பண்ணுற வீடியோ. ஸோ வாட் எவர் பாயிண்ட்ஸ் விச் வி ஆர் ஷேரிங் ரைட் நவ் இஸ் ரிசல்ட் ஓரியன்டட். சரிங்களா? ஸோ அதனால் இட் வில் ஹாவ் லாட் ஆஃப் வேல்யூஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரி, ஓகே, ரைட். இப்போது கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ரீசனுக்காக அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, I'll tell you the reasons 1, 2, 3. ஸோ 3 ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். 3 விதமான கேண்டிடேட்ஸாக நான் பிரிச்சிருக்கேன் கியூமுலேட்டிவாக. சரிங்களா? ஸோ தட் இட் பிகம்ஸ் வெரி ஈஸின்னு சொல்லிட்டு இப்போது கேண்டிடேட் 1 பற்றி நான் பேசணும் அப்படின்ட்டுங்களா. இந்த கேண்டிடேட்ஸ்லாம் எப்படின்னா, தே கேம் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரிப்பப்ளிக் ஐஸ்க்கு வந்தது வந்து ப்ரிலிம்ஸ்க்காக வந்திருக்காங்க. ப்ரிலிம்ஸ் MGTS கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. ப்ரிலிம்ஸ் MGTS கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே மெயின்ஸுக்கு வந்தாங்க. மெயின்ஸ் MGTS, தென் அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு அப்படியே இன்டர்வியூக்கு இப்போ போக போகிறாங்க. இன்டர்வியூ கைடன்ஸோடு நம்ம கொடுக்க போகிறோம். சரி, ஓகே. பாயிண்ட் என்னன்னா, அது எப்படி சார் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கே பண்ணல, எப்படி சார் கிளியர் ஆச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இதுதான் பாயிண்ட். என்னென்னா, ஃபார் தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ப்ரிலிம்ஸ் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கான கண்டென்ட்டை இன்டகிரேட் பண்ணி படித்தாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன செய்வோம், இப்போவே படிக்கும்போது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ப்ரிலிம்ஸ் ஆங்கிள்லேயே நம்ம படிச்சுட்டு இருப்போம் சப்ஜெக்டை. சரிங்களா? ஸோ இது ப்ரிலிம்ஸுக்கு இவ்வளோ தான், பாலிட்டியா, ஓகே ரைட்டு, இந்த புக்கை படிக்கிறேன், 15 கொஸ்டின் கேட்பாங்க, 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு போவோம். சரிங்களா? ஸோ எக்கனாமியா, சயின்ஸ் அண்ட் டெக்கா அப்படின்ற மாதிரி. பட் மென்டால் ப்ரிப்ரேஷனில் கைடன்ஸோட என்ன ஆகுதுன்னா, ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸுக்கான ஆங்கிளில் வந்து மெயின்ஸுக்கான கண்டென்ட்டை வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ எப்படி சார் GS பேப்பர் 1, 2, 3, 4 இருக்குது, எல்லாமே கவர் ஆகிட்டோம்னா, கைஸ் எல்லாமே கவர் ஆகாது. பட் சப்ஜெக்ட்ஸ் லைக் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் மெயின்ஸோட ஓவர்லாப்பிங்காக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஓவர்லாப்பிங் சப்ஜெக்ட்ஸோடைய கண்டென்ட்டு, மெயின்ஸ் கண்டென்ட்டை இப்போவே தானே நீங்கள் படிக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கல. அப்போது இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு, ஒரு கைடன்ஸோட அது முடிக்க முடியுதுன்னா தென் அது ஒரு அட்வான்டேஜ் தானே. அந்த அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட், ஃபார் தென் கிளியரிங் திஸ் பர்டிகுலர் மீன்ஸ் என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. ஸோ இட்ஸ் லைக் தே கேம் பை நவம்பர் ஆர் டிசம்பர், ஐ திங்க். சரிங்களா? ஸோ நவம்பர் அண்ட் டிசம்பர்லேருந்து இது வரையும் கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருக்காங்க. கான்ஸ்டண்ட்டாக தே ஆர் கீப்பிங் ஆன் ப்ராக்டிசிங் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ அது ப்ரிலிம்ஸுக்கு PYQஸாக இருக்கட்டும், மெயின்ஸுக்கு PYQஸாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் டு டெல் இன் ரியல் நம்பர்ஸ், நானே 350 கொஸ்டின் கிட்டத்தட்ட 300 to 350 கொஸ்டின்ஸ் நான் எவாலுவேட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு அவங்க ஆன்சர்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த ஆன்சர்ஸோடைய என்ன சொல்கிறது, ஃபீட்பேக், கன்சிஸ்டன்ட் ஃபீட்பேக்கு, லைக் ட்ராபேக்ஸு, இதெல்லாமே தாண்டி அதுக்கப்புறம் இப்போ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் விச் வி ஃபீல் இட்ஸ் லைக் ஓகே, அவங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு, அவங்களுடைய பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்ச அந்த ரிசல்ட் இது, இந்த மெயின்ஸ் ரிசல்ட். ஸோ திஸ் இஸ் கேண்டிடேட் நம்பர் 1. புரியுதுங்களா? ஸோ என்னென்னா, ப்ரிலிம்ஸ் இன்டகிரேட்டட் கூடவே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன், அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங், ப்ராக்டிஸ், ரிக்ரெஸ் ப்ரிப்பரேஷன், அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் கொஞ்சம் நேச்சுரல் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருந்தது. நேச்சுரல் அட்வான்டேஜ்னால் இதுக்கு முன்னாடி ஆப்ஷனல் கொஞ்சம் படித்து வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஸோ தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல்ஸ் அப்படி இல்லைனா ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல்ஸ்லாம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் படித்து வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. அண்ட் ஹெல்ப் ஆனதுனால அவங்க மெயின்ஸ் வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து கேண்டிடேட் நம்பர் 1. இப்போ கேண்டிடேட் நம்பர் 2 டைப்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, they have come and joined MGTS program not in this year but in before years. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கேண்டிடேட் பற்றி சொல்லணும்னா, he came and joined in 2022 தான் ரிப்பப்ளிக் ஐஸ் ஆரம்பித்தோம். சரிங்களா? ஸோ ரிப்பப்ளிக் ஐஸ் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு மெயின்ஸ் MGTS ப்ரோக்ராம் ட்ரஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணதில் he completed மெயின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் ஆச்சான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகலை. சரிங்களா? பட் இப்போ கிளியர் ஆகிருக்கு. சரி, இப்போது நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னா, சார் அப்போது வந்தார், இப்போ கிளியர் பண்ணுறாரு, எடுத்து நேம் போட்டிங்க பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இது அப்படி கிடையாது. பாயிண்ட் என்ன, அவர் அப்போது ஜாயின் பண்ணார். அப்போது ஜாயின் பண்ணவர் இன்னும் வெறியுமே கூட கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருக்கார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருக்கார். இன்ஸ்டியூட் வருவார், ஹி வில் டேக் தி ஃபீட்பேக்ஸ், ஹி வில் இம்ப்ரூவ் அப்பான் தெம், அந்த மாதிரி. ஈவன் ஐ ரிமெம்பர்
எக்ஸாமுக்கு 1 month முன்னாடி, ஐ திங்க் லைக் ஒரு 15-20 days முன்னாடி வி சாட் அண்ட் வி டீகோடட் எத்திக்ஸ் அண்ட் எத்திக்ஸ் ஆன்சர் ரைட்டிங்காக என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அது எல்லாமே நாங்கள் தெளிவாக பண்ணோம். சரிங்களா? ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, தட் இஸ் லைக் அட்ரஸிங் தி ட்ராபேக்ஸ் அட்ரஸ் பண்ணார் அண்ட் திஸ் ஹஸ் ரிசல்டட் இன் கிராக்கிங் திஸ் பர்டிகுலர் மீன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது வந்து செகண்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். சரி, ஓகே. இப்போது இந்த கேண்டிடேட்லேருந்து தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் கன்சிஸ்டன்ட் டெஃபினட்டாக இருக்கணும். அதாவது 22லேருந்து இப்போ வரையும் எழுதுறாரு, 2 இயர்ஸுக்கு எழுதிட்டு இருக்காரு வித் தி பிலீஃப் தட் எஸ் ஐ வில் கிராக் ஒன் டே. சரிங்களா? ஸோ அந்த பிலீஃப் இருக்குது, பேஷன்ஸ் இருக்குது, கன்சிஸ்டன்சி இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, கான்ஸ்டன்ட் ஃபீட்பேக் அண்ட் அப்டேட்டிங் ஒன் செல்ஃப். சரிங்களா? ஸோ அந்த ஃபீட்பேக் வாங்கி அப்டேட் பண்ணணும், தன்னுடைய ஆன்சர்ஸை அப்டேட் பண்ணணும். ஸோ அது அவர் பண்ணார், விச் ஹாஸ் ரிசல்டட். இது வந்து செகண்ட். சரி, இப்போது தேர்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு வருவோம். தேர்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹூ ஹஸ் ஆல்ரெடி கிவன் மெயின்ஸ் earlier, 2 மெயின்ஸ் 3 மெயின்ஸ் அப்படின்றலாம் கொடுத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து இந்த வாட்டி மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இவங்க கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல தோணுனா அவன் ஏற்கனவே 2 மெயின்ஸ் கொடுத்துருக்கான், இப்போ தேர்ட் மெயின்ஸ் வருவாங்க, தேர்ட் மெயின்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க, கிளியர் ஆகிட போகுது, இதில் என்ன இருக்குது, அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல அப்படின்ட்டு. சி கைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கெலாம் they don't require us to sit from scratch and teach. இவங்களுக்கு அந்த கிளியர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்ட்டு தான் தெரியணும். சரிங்களா? ஸோ ஐ வில் ஆல்சோ டெல் யூ ஒன் இம்பார்ட்டன்ட், ஐ வில் நரேட் திஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. ஒன் பர்டிகுலர் கேண்டிடேட் ஹூ கிளியர் திஸ் மீன்ஸ், பாயிண்ட் என்னன்னா, ஐ திங்க் ஒரு 2 months முன்னாடி he came with an answer with 3 years of mains mark sheet and 3 years of his mains answer and we sat for nearly ஒரு half an hour. சரிங்களா? half an hour உட்காந்து பார்க்கும்போது we just gave them 4 tips, 4 காம்பனன்ட்ஸை சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி 4 காம்பனன்ட்ஸ் தான் சொன்னோம். அண்ட் அந்த 4 காம்பனன்ட்ஸை அவர் ரெக்டிஃபை பண்ணார். சி கைஸ், சம்டைம்ஸ் நீங்கள் நினைப்பீங்க நான் ஃபெயில் ஆகிறதுக்காக ரீசன்ஸ் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நான் ஃபெயில் ஆனதுக்கு நான் ஒழுங்காக படிக்கலை, நான் இது பண்ணல அது பண்ணல, ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணோம் அப்படின்ட்டு. நோ, சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுடைய ரேங்கை டிட்டர்மைன் பண்ணும். சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து உங்களை வந்து மெயின்ஸை வந்து கிளியர் பண்ணாமல் வைக்கும். அந்த சின்ன மிஸ்டேக்ஸை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணோம். ரெக்டிஃபை பண்ணதுனால எஸ் கிளியர் மெயின்ஸ் திஸ் டைம். ஸோ பாயிண்ட் என்னன்னா, எவ்ரி ஒன் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி ஒன்ஸ் மெயின்ஸ் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் இப்போது நம்ம இன்டர்வியூ வரப்போது, இன்டர்வியூக்கு அப்புறம் லைக் ஹோப்ஃபுல்லி ஐ ரியலி விஷ் தெம் தட் தே கிளியர் திஸ் டைம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு 3 types ஆஃப் கேண்டிடேட்ஸ் who have cleared means. சரி, இப்போ ஒரு சிலவங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணல. அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நான் டீட்டெயில்டெல்லாம் பேச விரும்பல, பட் கிளிம்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் தி ஃபோர்மோஸ்ட் திங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் ஒரு சென்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி அண்ட் என்னென்னா அன்ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பார்த்துக்கலாம், நான் எழுதிடுவேன் அப்படின்ற மாதிரி அன்ப்ரிப்பேர்ட்னஸ். செகண்ட் ஒன் வந்து இம்ப்ராப்பர் கைடன்ஸ் ஆர் டீவியேஷன்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்தாங்க. பட் அன்வான்ட் டீவியேஷன்ஸ், இது கரெக்ட் அது கரெக்டுன்னு சொல்லிட்டு டீவியேட் ஆகிட்டு அந்த பாத்துலேருந்து அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. மீன்ஸுக்கு ஒரு 1 month முன்னாடி நல்ல ப்ரிப்பரேஷன் கொடுக்கல. சரிங்களா? எக்ஸாமினேஷன் ஹாலில் எக்ஸிக்யூஷனில் ஃப்ளா. புரியுதுங்களா? அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு சென்ஸ் ஆஃப் நைட் மேர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் மீன்ஸ் எழுதுறாங்களா, லைக் ஓகே நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே தான் ரீசன்ஸ். அண்ட் இதெல்லாம் தாண்டி கேப்பபிலிட்டிஸ்னால் ஒரு சிலவங்களுக்கு இட் மைட் டேக் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் பார்த்த மாதிரி. ஒரு சிலவங்களுக்கு இட் மைட் டேக் 2 years 3 years. இது இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் அப்பான் தி கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் தி ஆஸ்பிரண்ட். அப்போது இந்த கேப்பபிலிட்டிஸ் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், நம்ம இம்ப்ரூவ் பண்ணோன்னா we have to be கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோன்னா தென் டெஃபினட்டாக ஒரு அட்டெம்ப்ட் நம்ம டெஃபினட்டாக உள்ளே போவோங்க. சரிங்களா? ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் ஆர் இன் அன் ஹரி. என்னடா நம்ம உள்ளே வந்திருக்கோம், இந்த 6 monthsலேயே கிளியர் பண்ணிடணும், 5 monthsலேயே கிளியர் பண்ணிடணுன்ட்டு. பட் சி கைஸ், த பாயிண்ட் இஸ் லைக் இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாம் பிகாஸ் ஆஃப் தி காம்படிஷன், பிகாஸ் ஆஃப் தி கிளியரிங் ரேஷியோ. சரிங்களா? ஸோ 1 small mistake, 2 small mistakes will waste your years. ஸோ அப்போது மென்டார்ஷிப்ஸ் கம்ஸ் ஹேண்டி. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் சான்சஸும் ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா? ஸோ 2 marks 3 marksல போகிறவங்கலாம் சான்சஸ் டெஃபினெட்லி அந்த ஒரு சான்சஸ் எக்ஸிக்யூஷன், ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் ப்ளே பண்ணும். பட் இதெல்லாம் தாண்டி பாயிண்ட் என்னென்னா, ப்ரிப்பரேஷனில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க கிராக் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மெயின்ஸ் வரலனா கூட பி கன்சிஸ்டன்ட், ரீஸ்டார்ட் குவிக்லி. சரிங்களா? ஸோ எஸ் கைஸ், ஐ திங்க் ஐ கேவ் யூ அன் ஃபேர் ஐடியா ஆஃப் ஹவு திங்ஸ் ஆர்.
அண்ட் ஹோப்ஃபுல்லி திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் யோர் ப்ரிப்ரேஷன் ஆல்சோ. சரிங்களா? அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் அ ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷன் ஆர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை பற்றி பார்க்கணுன்னா தென் திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு ஸ்டார்ட் வித் ப்ரிலிம்ஸ். அண்ட் ப்ரிலிம்ஸ் NGTS இஸ் ஒன் ப்ரோக்ராம் வேர் வி மேக் யூ டு ஸ்டடி ஃபார் தி ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் கண்டென்ட்டையும் இன்டெகிரேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ that could be very useful for you. So yes guys, that's it with regards to this video. Thank you for watching.